கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்தொழி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஒரு நிறைவான சந்தோஷத்தினாலே மகிழ்ச்சியினாலே இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே ஆண்டவருடைய சன்னிதானத்தில் போய் நின்று அவரை பார்த்து அவருடைய வேதத்தில் உள்ள வசனங்களை கேட்டு அதன் பின்பு ஜெபித்து நம்முடைய நாட்களை தொடங்குகிறோம். இந்த வேளையில் கூட நாம் சில சத்தியத்தில் உள்ள வசனங்களை அறிந்து புரிந்து கொண்டு அந்த வசனத்தை இந்த நாள் முழுவதும் நமக்கு அது எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கூட ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55வது அதிகாரத்தில் 8-9 வசனங்களை நான் உங்களுக்கு அப்படியாக படித்து கடந்து சென்று விவரிக்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நினைவுகள் என்று சொல்லப்படுகிறது. 8வது வசனத்தில் பார்க்கின்ற வேளையில், என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த புதிய ஆண்டுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். நம்ம பல தீர்மானங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், முடிவுகள்லாம் எடுத்திருக்கிறோம். நான் இப்படி நடப்பேன் அது என்றுன்னு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார், நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் கூட என்னுடைய வழி என்று ஒன்று உண்டு, அந்த வழியிலே நீங்கள் நடக்க வேண்டும். என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகளும் உங்களுடைய நினைவுகள் அல்ல, அவைகள் வித்தியாசமானவைகள். அதற்கு இணங்கி பொருந்தி சென்றால்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ஆசீர்வாதம் தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது ஒருவேளை அது இயற்கையாக மனிதர் மூலமாக நமக்கு பல ஆசீர்வாதங்கள் வரும் என்று சொன்னால் அது நம்முடைய வழி, நாம் தெரிந்து கொள்கிற வழி. நாம் தெரிந்து கொண்டு நடக்கின்ற வழியில் பல நேரங்களிலே பல சிக்கல்கள் வரும். நாம் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் கூட அது சீக்கிரத்தில் அது ஒரு சிக்கலான ஒரு காரியத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிடும். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய வழியில் நடப்போம் என்று சொன்னால், அவருடைய சித்தத்தின்படி நடப்போம் என்று சொன்னால் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறோம். அவர் என்ன சொல்லுகிறார் 9வது வசனத்தில், பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கிறது. டோட்டலாக பார்க்கும் பொழுது அவருடைய வழியே வேறு, தேவனுடைய பார்வையே வேறு. நம்ம மனுஷீகத்தில் பார்க்கின்ற காரியங்கள், எடுக்கிற முடிவுகள், எண்ணங்கள் இதெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை நாம் உண்மையாக அவருக்கு பின் சென்று அவருடைய வசனத்தின்படி நடக்கவும், அவருடைய வேதத்தை படிக்கவும், ஜெபிக்கவும், அவருடைய உண்மையான சீஷனாக நாம் இருக்கின்ற வேளையில் அவருடைய வழி நம்முடைய வழியாக மாறும். அவருடைய வழி நம்முடைய வழியாக மாறின பின்பு நம்முடைய வழியை அதை ஆசீர்வாதமாக மாறி நாம் செல்கிற வழியெல்லாம் நமக்கு அது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்பொழுது நாம் எங்கே போகிறோமோ அந்த இடத்துக்கு கூட அவருடைய வழிதான் வரும். என் வழிகள் அல்ல, உங்கள் வழிகள் அல்ல, என்னுடைய வழி வரும் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே அவரையே நாம் பின்பற்றி நடக்கின்ற வேளையில் கர்த்தர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த நாளில் கூட அவர் உங்களுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான காரியங்களை நாம் அறிந்து புரிந்து தெரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க. கொடுத்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்கள் வழி எங்கள் வழி அல்ல என்று சொன்னீங்க ஐயா. ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வழியிலே நடக்க நாம் இன்று முடிவெடுப்போம், சித்தம் கொள்ளுவோம்.